ஸ்ரீமதே ராமானுசாய நம, ஸ்ரீ வரவர்மனே நம, ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நம. இன்றே ராமகதையின் தொடர்ச்சியாக இன்று அனுபவிக்கலாம் சில விருத்தாந்தங்களை. புஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி முனிசம்மஸ்ய கவிதா வனசாரிணः ஸ்ரவண் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். யத்விவசதம் ராமஸ்ருதாமிருதசாகரம் அத்ருத்தம்ஸ்தம் மணிம் வந்தே பிராசேதசமகல்பஷம். என்று நேற்று ராமனின் போர்க்களத்தில் ராவணனை வீரத்தை புகழ்ந்ததையும் ராவணன் மறித்து இறந்துபட்ட பொழுது விபீஷணன் அந்திம கிரியை செய்வதற்கு மறுத்ததும் ராவன் பலவாறாக விபீஷணனை தேர்த்தி நீதான் செய்ய வேண்டும், நான் ராவணனுக்கு சில நன்மை செய்ய நினைத்தேன், சீதேவ் அதற்கு பிறகு நான் அழைத்து கொண்டு போக நினைத்தேன். ஆனால் ராவணன் இறந்துவிட்டு எனக்கு நல்லது செய்ய முடியாமல் அவ்வாறு இறந்துவிட்டு போய்விட்டான். பின்னால் நடக்க சீதை அழைத்து போட்டு முன்னால் நடந்து ராவணன் முன்னால் நடக்க பின்னால் நடக்க முடியாமல் போய்விட்டது. நீ காரியம் அவனுக்கு அந்திமக்கிரை நீ செய்கின்றாயா, இல்லை நான் செய்யட்டுமா என்று கேட்டு ராமன் தனது கருணையையும் எவ்வளவு சௌசல்யத்தை இவ்வாறு காண்பிக்கிறான் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் கிடையாது. இன்று மேலும் ஒரு பாசுரத்தை அனுபவித்து விட்டு அதிமானுஷஸ்தவமான கூரத்தாழ் அவர்கள் செய்த ராமனை பற்றிய சில ஓரிரு பாசுரங்களை அனுபவிக்கலாம். இதில் இந்த தலைப்பு என்னன்னாக்க, ராமனுக்கு பெருந்தன்மை பெருக்கெடுத்து விடுமா. ராவணனோட பெருந்தன்மை என்ன சொல்ல முடியும்? குகனை சொன்னான் உன்னோட ஐவரானோன்னா, சுக்கிரவனோட அறுவரானோம் அப்படின்னா. இவ்வாறு ஒவ்வொருத்தனையும் சேர்த்துட்டே போயிட்டு இருக்காருன்னா, ஒரு வேடுவன், மானுடன், வானரன், மிருகம், ராட்சசன், இப்போ அத்தனை பேரும் தன்னோட குலமாக பாவிக்கிறான் இல்லையா? அத்தனை பேருமே இப்பேற்பட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும்? எவ்வளோ பேருக்கு வரும்? நம்ம சொல்லுங்க, யாருக்காவது வருமானட்டு? கொஞ்சம் நம்மளோட க்ஷீணிச்ச நிலைமையிலையோ இல்லாட்டி ஜாதி வித்தியாசங்களில் ஏதாவது பார்ப்பவர்கள் இருந்தால் அவருக்கு இது மாதிரி எல்லாம் வருமோ? வராது. இப்போ ராமோட பெருந்தன்மையை நான் ஒரு வித்தாந்தத்து மூலம் பார்க்கலாம். அதாவது பெரிய திருமொழியில் இதுவும் ஏழை ஏதலந்தான். திருமங்க மன்னனின் விருத்தாந்தம். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. விபீஷணன், சுக்கிரீவன், அனுமன் மற்றும் வானர ராட்சசர்களோட அயோத்தி செல்கிற வழியில் திருவேணி சங்கமத்திலேருந்து அங்கே பிரயாகை. இப்போ திருவேணி சங்கமம் முன்னாடி அலகாபாத்தாக இருந்தது. அங்கே தான் அப்புறம் பிரயாகராஜின்னு இருந்தது. இப்போ இந்த ஊருக்கே இப்போ இந்த தற்சமயம் பிரதான் மந்திரி மோதிஜி காலத்தில் அந்த ஊர் அலகாபாத்தில் தான் இறங்கி திருவேணிக்கு போகணுன்னு வா. இப்போ அந்த ஊருக்கே பிரயாகராஜ் அப்படின்னு பேர் வந்துட்டான். இப்போ இப்போ நம்ம டிக்கெட் வாங்கணுன்னாக்க அலகாபாத்தில் நம்முடைய பிரயாகராஜ் தான் போகணும் அப்படி சொல்லி வாங்கணும். இந்த பிரயாகையில் பரத்வாஜ் மணி ஒரு ஆசிரமம் இருக்குது. போகாச்சே பார்த்துட்டு போனால் வரைச்சவங்க வரேன்னு சொல்லிட்டு போகலாம். பரத்வாஜ் மணி ஆசிரத்தை அடைந்தான் ராமர் இவ்வளோ சன்னியங்களுடன். ராம, விபீஷ்ண, அனுமன், சுக்ரீவன் எல்லாரோடையும், சீதா பிராட்டி எல்லாரோடையும் அத்தனை பேரையும் வரவேற்ற பரத்வாஜ மணி நான் சீக்கிரம் சொல்லணும். ஏன்னாக்கா தாமதமான நந்தி கிராமத்தில் பரதன் உட்காந்துருக்கான். நாளை விட்டு கடு வச்சுருக்கான் அவனுக்கு. நான் வரலைன்னா உயிர் மாச்சுருவான். பரதனை பற்றி என்னோட நன்னாவே தெரியும். ஏன் அப்படின்னாக்க, பரதன் சொன்னதை செய்வான். என்ன அப்பேற்பட்டவன், என் தம்பியில் வசந்தான் பரதன். அப்பேற்பட்ட அவனை பரதனை போல தம்பி கிடைக்க மாட்டா யாரா இப்போ ரிஷபன்ட்டே சொல்லுவான். எப்பேற்பட்ட பரதன் நம்ம தம்பி பற்றி யாரான்னு சொல்லுவாங்க. அதனால் பரதனை நான் எங்கேயாவது செத்து போயிட போகிறான், சீக்கிரம் ஒன்று பார்த்துட்டு போகிறது தான் வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னாராம். உடனே பரத்வாஜ் பண்ணி என்ன செஞ்சான்னாக்க, அதத்தான் வந்தப்பா கிளச்சி போகிற வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க எல்லாரும் அப்படின்னு. சரி, சாப்பிட்டு போச்சே தன் மந்திர சக்தியினால் அத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கலங்களும் பாத்திரங்களும் பஞ்சபட்சங்கள பரிமாண அத்தனைங்களும் செய்து பல வகையான விருந்துக்களை அத்தனை சைனியங்களுக்கும் அமரச் செய்து விருந்தளித்தார்.
தனக்கு பரிமாறையில் உண்ணுகிற பொழுது தன் வருகையை பரதனுக்கு அனுமன் சொல்லி, அனுமா நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன், நீ என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க, நீ நேராக பரதன்ட்ட போ, நீ பரதன்ட்ட போய் ராமன் வந்தாச்சு, பரத்வாஜ முனி ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கான், கொஞ்சம் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கின்றான், ஆகையால் நீ உயிர் மாய்த்து கொண்டு ஏதாவது தவறான காரியங்களில் உயிர் மாய்த்து கொள்ள என்பது தவறான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று என் வருகையை பரதனுக்கு போய் சொல்லு என்று அனுமன்கிட்ட சொன்னான். அவ்வாறு அனுமனும் நந்திகிராமம் போய் வந்த விசேஷத்தை சொன்னான். வந்தாச்சுன்னு சொல்லிவிட்டு, அப்பா பரதன்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இங்கே என்ன அப்போ பரத்வாஜ் மணி ராமனுக்கு உணவுகள்லாம் அழிச்சுட்டு உணவு அழிச்சுட்டு அவனுக்கு பரத்வாஜ் பண்ணிட்டு உணவு வகைகளான்னு சொன்னோடனே ஹனுமான் உட்காந்துட்டு வந்தாச்சு. அப்போ அவர் சொல்கிற, அப்பா ஹனுமா உட்காந்துக்கோ, உனக்கு ஒரு இலையை வரவழைச்சு பதார்த்தங்கள்லாம் வரவழைக்க, சாப்பாட்டு பதார்த்தங்கள்லாம் வரவழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவ்வாறு ராமசனம் அதெல்லாம் வேண்டாம், அனுமா என்னோடையே சாப்பிடட்டும்ன்ட்டு தன் வாழை இலை போட்டுருக்கிறத நடுவில் நகத்தால் கீறினாராம். பார்ட்டிஷன், அந்த பக்கம் எனக்கு, இந்த பக்கம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வாழலைகளில் அந்த நடுவில் கீறல் கிடையாது, ராமன் கீறல் நகத்தால் போட்டு அனுமனுக்கு பிரசாதம் அளித்தவுடன் தான் அந்த கீறல் வந்தது என்று சொல்லுவார்கள். அதாவது ராமனும் அனுமனும் ஒரே இலையில் அமர்ந்து, அனுமன் யார்? வானவன், ராமன் அரசன், ராஜன். பாகுபாடு இல்லாமல் ஒரே இலையில் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டு உணவு உண்டார்கள். வானரங்களும் மிருகங்களும் பழங்கள் கனிவர்க்கங்கள் நிறையா சாப்பிடும். அது அனுமனுக்கு நிறையா போட்டு விட்டோம். இவர்கள் சாப்பிடும் நிலையில் தான் உணவுகளை கொண்டு வேலையில் மாணவர்கள் சாப்பாட்டெல்லாம் என்னென்ன இருக்கோ சாப்பிட அவ்வாறு போட்டுக்கொண்டு ஹனுமனுடன் சகபோஜனம் செய்தார் என்ற ஒரு வரலாறு உண்டு. இவ்வாறு அப்புறம் அதான் சொன்னேன், வாழல நாம் கிட்ட ராமன் போட்டதுக்கு அப்புறம் நலம் உண்டு அப்படின்ட்டு. அதே போல் ஒரு அணில் ஒரு உதவி செய்தல் அணி, இது இந்த மாதிரி திருவங்கி ஆழ்வார் தொண்டர்படி ஆழ்வார் பார்த்தோம்னாக்க என்ன, குரங்குகள் மலையை நோக்க கொளுத்துத்தாம் முரண்டுட்டோடி தரங்கு நீர் அடைக்கலுற்ற தலைமைதா அணிலும் போலேன் அப்படின்ட்டு தொண்டர்படி ஆழ்வார பாசன திருமாலையில் வரும். குரங்குகள் மலையை நோக்க கொளுத்துத்தாம் முரண்டுட்டோடி தரங்கு நீர் அடைக்கலுற்ற தலைமைதா அணிலும் போலேன் அப்படின்ட்டு. அணில் என்ன செய்யறதுனாக்க, வானவங்கள்லாம் ராமான்னு எழுந்து கல்லெல்லாம் போட்டு கடலை அடைச்சின்னு இருக்கு, சேது பந்தம் கட்டின்னு இருக்கு, அணை கட்டுறது. அப்போ கேப்பு நிறைய இங்கே அங்கங்கே கேப் இருக்கிறது. அணிகள்லாம் என்ன பார்த்தா இதெல்லாம் என்ன மலையை போட்டு அணையை கட்டி என்றைக்கு காஞ்சி கடைஞ்சி போகிறது, இவ்வளோ கேப் இருக்க, இந்த கேப்பை யார் அடிக்கணும் தெரியாமல் செஞ்சுருக்கல, இப்போ வேலையே சுத்தமாக செய்ய தெரியலை அப்படின்னு அணில் என்ன செஞ்சதுனாக்க தண்ணியில் குளிக்குமா, மணலை போய் பரலும், எந்தெந்த பாறைகளை நடுப்பில் கேப் இருக்கோ அந்த நடுவில் போய் குதித்து அந்த கேப் அடைக்குமா. அப்பேற்பட்ட ராமகாரியத்தில் தானும் உதவ வேண்டும் என்ற அணில் உதவி செய்தான். அதை வாஞ்சியுடன் ராமனானவன் கையில் வைத்துக்கொண்டு இப்படி தடவும் பொழுது 3 விரல்கள் பட்டு அந்த இது வருமா, இந்த கோடு 3 கோடு அணிலுக்கு பார்ப்போம். இது ராமன் வாஞ்சியுடன் அணிலுக்கு செய்து உதவிக்கு கைமாறாக அது தடவி கொடுத்த கோடு என்று கூறுவார்கள். இதன் நானும் ஒரு சமயம் என் குமாரன் அமெரிக்காவில் இருக்கின்றான், அவரிடம் செல்லும் பொழுது அநேகமாக ரிச்மண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே பார்க்க ஆத்வாசம் நிறைய அணில்கள்லாம் ஓடும். அந்த அணில்கள்லாம் முதுகில் கோடையாக இருக்காது, கருப்பாக இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும். அதாவது இந்த அணில்கள்லாம் ராமகாரியத்தை உதவி செய்வதனால் இதுக்கு பகல் வேலை தண்ணியில் குதித்தது. அமெரிக்க அணில் என்ன, இதுக்கு பகல் வேலை, அதுக்கு ராத்திரி வேலை தூங்கின்னு இருந்தது.
அதனால் ராமகாரியத்தில் ஈடுபட முடியல. அதனால தான் கோடு முதலில் விழலன்னு அடியனுடைய சொன்னாங்க. வால்மீகி ராமாயணத்தில் ராமனின் பரதனுக்கு வரைக்கும் அனுமன் அனுப்பது அது வரையில் தான் உள்ளது. திரும்பி ராமனோட சகபோதனம் செய்ததாக இல்லை வால்மீகி ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது. ஆச்சாரிய ஹிருதயத்தில் நிலேச்சனும் பக்தனானார் என்ற சூத்திரத்தில் தூது மொழிந்து நடந்து வந்தவர்களுடைய சம்யக் சகுண சகபோஜனம் என்றதற்கு அர்த்தமானது உபகாரம் செய்த சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பிருத்தி உபகாரமாக அவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்க உதவி வேண்டி வந்தது. அதாவது விபீஷணனுக்கு உதவி செஞ்சான். இவனை அப்படி தான் இருக்கணும், இந்திரஜித்தை அப்படி இருக்கணும், இங்கே போகணும், நிகும்பட யாக முடிக்கணும், அதெல்லாம் நடக்கலாம் விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் உதவி செய்தான். அவனுக்கு லங்காவை எடுத்தது. சுக்ரீவன் உதவி செய்தான் ராமனுக்கு படையுடன். அவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்யம் கிடைத்தது. அனுமனுக்கு என்ன, அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்? அவன் ஒன்றும் எதிர்பார்க்க அவனுக்கு அவன் பிரதி எந்த பலனும் எதிர்பாராமல் அனன்ய பிரயோஜனனாக உதவியதால் அவனோடு உடனுண்பது என்பது ஏற்றதே என்பதாம். இதுவே பாசுர வாக்கியம். கோதில் வாய்மையினோடும் ஏழையதல் நல்லவரும் என்ன பிரிய திருமொழி 5ஆவது மொழி 8ஆம் பாட்டு 2வது பாசுரம். அதில் என்ன அர்த்தம் வரும்னாக்க, கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் பெருமாளோடு பண்ணின சகபோஜனமும் என்று மாமணிகள் அருளி செய்வார்கள். இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் கோதில் வாய்மையினுடன் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் என்று இதுக்கு என்ன அர்த்தம் காமிக்கிறாருன்னு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு காலத்தில் சாப்பிடுவர்களைப் போல உன்னுடனே ஒரு நிகராக சமமாக உன்னுடனே சமமாக உன்னுடைய சுக துக்கங்களை அனுபவிக்க கடவேன் நான் என்று ஒற்றுமை நயம் தோன்ற கூறி அனுமனை தழுவிக்கொண்டதை மிக சிறந்த விஷயம் என்று பெரியவாசன் பிள்ளை அருளி செய்தார்கள். அது சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, எவ்வளோ நம்ம நெருங்கிய நண்பனாக இருக்குமோ, அதே போல் நான் உள்ள சுக துக்கங்களில் எனக்கு நானும் சமமாக இருக்கேன்னு சொல்கிறதா பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். அதான் இந்த வியாக்கியானம் வால்மீகியோட ஒத்து போகிறது. வால்மீகி படிக்க எப்படின்னாக்க, பரதனிடம் போன அனுமன் திரும்பி வரல. ராமன் நந்தி கிராமத்தில் அனுமனை தழுவிக்கொண்டு இவ்வாறு சொல்லியதாக வாய்ப்பு உண்டு. இதை கம்பராமாயணத்தில் அனுபவிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கம்பராமாயணத்தை அனுபவிக்கும் பொழுது கம்பன் கூறா, அனுமன் பரதனிடம் சென்று மீண்டும் பரத்வாஜர் ஆசிரமம் வந்த ராமனுடன் விருந்துண்டதாக பாடலை கம்பனின் பாடல் எப்படி என்னன்னா, கம்பனியோட பாடவர் என்னன்னாக்க, இன்றெல்லாம் போகலாம் மாறுதி ஈண்ட சென்று தீதியின்மை செப்பி அத்தீமையும் விலக்கி நின்ற காலையின் வருதும் என்று ஏயினன் நெடியோன் நன்று என அவன் மோதிரம் கை கொட நடந்தான். அதாவது, அப்பா நான் இந்த தங்கி நடந்து வரேன், நான் தங்கி நாளைக்கு வரேன், உடனே பரத்வாஜன் நந்திகிராம் சென்று பரதன்ட்ட சொல்ல நான் நின்று காலையில் வருதும் அவன் செய்யும் தீமையை விலக்கு ஈண்ட சென்று தீதெல்லாம் நடந்து நான் வருவதை செப்பி அத்தீமையையும் விலக்கி நின்ற காலையில் நாம் வருதும் என்று ராமன் சொல்லி அனுமனை கொடுத்தான். நன்று என்று ராமன் அவன் மோதிரத்தை வாங்கி கொண்டு அனுமன் ராமனை மோதிரத்தை வாங்கி கொண்டு சென்றதாக சொன்னான். அவன் மோதிரம் கை கொட நடந்தான்
கம்பராமாயணத்தை மீட்சி படத்தில் போது 40வது பாசுரத்தில் சொல்கிற அனுமானை பரதனிடம் இருந்து சென்று நல்ல வார்த்தைகள் பேசி இந்த தீமைகள் ஏதாவது நடக்கும் போல இருந்தால் விலக்கி நான் காலில் வருகின்றேன் என்று சொன்னான். நம்மள சொன்ன வார்த்தைகள் அது வியாக்கியானம் தான். அதற்கு அடையாளமாக தன்னுடைய மோதிரத்தை கொடுத்தான் என்று இதுக்கு அர்த்தம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த திண்மையை விலக்கி நல்லது செய்யணும் அப்படின்ட்டு. அனுமன் நந்திகிராமம் போய் பரதன் விழ இருந்த மூட்டிய தீயை அணைத்து விட்டு ராமன் வருகையையும் அவன் மோதிர அடையாளத்தையும் காட்டினான். நந்தகிராமத்தில் பரதனுடன் அனுமன் இருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் இங்கு புஷ்ப விமானம் வந்து இறங்கியது. அவர் புஷ்ப விமானம் வந்து இறங்கும் பொழுது அதில் ராமனை கண்டான். கம்பராமாயண மீட்சி படத்தில் வந்து 103வது பாசுர பாட்டு எப்படின்னாக்க, அங்கிருந்து வந்த இறங்கிய அனுமன் ராமன் வந்து இருந்தால் தெரியுது. பெரியவா அங்கே புஷ்பவானத்தை அதில் ராமனை கண்டான். புஷ்பவானத்தை அங்கே இருந்த நந்தி கிராமத்தில் இருந்த அனுமன் வந்து புஷ்ப விமானத்தை வந்து இறங்கச்ச அதில் ராமன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தான். இதிலிருந்து அனுமன் ராமன் ஒருவர் நந்தி கிராமத்திலே இருந்ததாக தெரிகிறது என்று பெரியவாச்சான் பள்ளியோடு இது ஒத்துப்போகிறது வால்மீகி ராமாயணம். இங்கேனும் கருத்து மாறுபடும் இடங்களில் ஒரு வாக்கியங்கள் நம்ம முன்னோர்கள் மூதாதையர் சொல்ல வழக்கம் உண்டு. இதிகாசாந்தர புராணாந்தரங்களிலே ஆதலால் கல்பாந்தராந்தரத்திலே இதே ஆதல் என்று கொள்ள வேணும் என்று நயரார் மதிலன் அருளப்பெற்ற ஆழ்வார் இப்படி எழுச்செய்யாலே இதை பெரியோரின் சமாதானம் என்று கூறுதல் கொள்ளத்தக்கது. அடுத்ததாக இதுவரையில் நாம் அனுபவித்தோம். இப்பொழுதே அதிமாஷ ஸ்தவத்தில் ஓரிரு பாசுகளை அனுபவிக்கலாம். ஒரு ஸ்லோகங்களை அனுபவித்து ராமர் காதையை நாம் முடித்துக் கொள்ளலாம். சோஸ்திரம் 17 வந்து பிரிச்சாமி கிஞ்சன யதா கில ராகவேத்வ மாயா மிருகஸ்ய வசனம் மனுஜத்வ மௌத்யாத் சீதா வியோக விவசோன சத்தத் பிரதஞ்சன ராதாஸ்ததா பரகதிம் கதம் சகாய கதம் ககாய அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் என்னாக்க, மாயமான் பின்னாமடு சீதை பிரிந்து மாயமான் முன்னாடி போய் சீதை பிராட்டி பிரிந்துட்டான் ராமன். சீதை காணும், அபகரிக்கப்பட்டால் ராவணனால். அவன் எங்கே போனான்னு தெரியாதபடிக்கு ஒரே துக்கம் ராமனுக்கு. மலையை பார்க்குறான். மலையே என் சீதையை கண்டாயா? அது நோ அப்படின்னு எடுத்து. மரமே நீ சீதையை பார்த்தாயா? மடுவே நீ சீதையை பார்த்தாயா? என்று சேதன அச்சேதனங்கள், உயிர் உள்ளவை உயிர் அல்லவைகளை ஜடப்பொருள்களையும் அதன் கால்களிலே விழுந்து, அதாவது கேட்குறதுனா காலில் விழுந்து, அதாவது தயப்பண்ணுப்பா சேதனமே மனமே நீங்கள் பார்த்தையா? சீதையை பார்த்தையா? நடிகை சீதையை பார்த்தேன், மடுவே சீதையை பார்த்தாயன்னு ஒரு கெஞ்சர் தான். அதன் காலிலே விழுந்து சேதன அசேதனங்களின் காலிலே விழுந்து புரண்டது. அது ஒரு பக்கம் தேடின்னு வரைச்சு, அது ஒரு பக்கமாக இருக்குது. அது மானுஷத்தன்மை, துக்கம் மேலிட்டு இருக்கிறது. மற்றொரு பக்கம் வந்து ஜடாயி இறந்துபட்டார். அவருக்கு அந்திம கதையை செய்யணும். அந்திம கதை செய்யும் பொழுது ஜடாயிட்ட வந்து கச்சலோகான் உத்தமான் உனக்கு பரம கச்சலோகானுத்தமான்னு சொல்கிற. அதாவது அவருக்கு பரமபதி பிராப்தம் கிடைப்பதற்கு விடை கொடுப்பது மறுபக்கத்திலும் உனக்கு பரமபதம் அளித்தேன் ஜடாய் மகாராஜாவே, உனக்கு உத்தமமான பரமபதம் கிடைத்தது. இந்த சிலைக்கு தீ மூடிட்டு சொல்கிறான் ராமன்.
ஒன்று வந்து அது ஜட மரமே பார்த்தியா சீதையை, செடியை பார்த்தியா சீதையை, மலையை பார்த்தியா சீதையான்னு துக்கம் ஏழுறான். ஒரு பக்கம் துக்கம் ஏறிட்டோம், அது ஒரு குணம். இன்னொரு குணம், ஜடாய் மகாராஜனை நான் உனக்கு உத்தம பராங்கதியான பரமபதம் பிராப்தி கிடைக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டும் ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்கேன். அது எப்படி இருக்குது? இப்போ எப்படி ஒரு குணம் ரெண்டு குணம் ஒத்தட்டு ஒருபடியாக சேரும் என்று யோசித்து கேட்டான். இது ஆழ்வான் அவனே கேட்குறார். ஒருத்தி போன வழி அறியாமல் இருப்பவன் அதாவது ஒருத்தி போன வழியே தெரியலை எங்கே போனான்ட்டு, அதையே அவனால் அறிய முடியாது ராமனால். இன்னொருத்தனுக்கு வழிகாட்டுறானா, போன இடத்த கண்டுபிடிக்க முடியல, வா இன்னொருத்தன் அடிச்சு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னானா ஜடாய்கிட்ட. எவ்வளோ வினோதம் பாரு, போனவர் கண்டுபிடிக்க லாயக்கில்லாத வந்து உத்தனவும் நான் உனக்கு வழிகாட்ட சொல்லி எப்பேற்பட்டது இருக்கிறான் இருக்கிறது என்று சீதா விஷயத்தில் காணாமல் பரிதவித்து ஆத்மானம் மானுஷம் மத்தியே ராமம் தசரதாத்மஜம் என்ற மனித பாவனையாகில் அந்த பாவனை உணர்ச்சி ஊடுருவி பரிமளிக்கவும் ஜடாயு மகாராஜர் விஷயத்தில் பரத்வம் மிளிர பரமபத பிராப்தி எப்படி பண்ணி தந்தே என்று அருள் செய்கின்றார். ஒரு தடவை வந்து நான் வந்து மானுஷன்தான், நான் மானுஷன், தசரத புத்திரன், தசரத மகாமாத்தன் அப்படின்னு சொன்ன நீ எப்படி நீர் ஜடாயுஷர் பரமபதத்து நான் வந்து நாராயணனாவே நான் இருக்க போகிறதில்லை, எனக்கு அந்த பரத்துவத்தில் சம்மந்தம் கிடையாது, நான் மனுஷன் அப்படி வேஷம் போட்டு வந்திருக்கிறேன். நீ எவ்வாறு ஜடாயு மகாராஜனுக்கு பரமபதம் அளிக்கும் சக்தியை பெற்றாய்? அந்த இடத்துல உன்னோட மனுஷத்தன்மை வந்து பழைய குணம் வந்துடுத்து இல்லையா, பரமபத குணம் ஒன்று வந்துடுத்து இல்லையா, அது முடிகிறதுபடியே ஜடாய்க்கு நீ மோட்சம் கொடுக்குச்சே அப்படின்னு அவர் கேட்குறார். அடுத்ததாக 21வது ஸ்லோகத்தில் யத்வா மிருகம் மிருகைவத் மிருகயா பதேசாத் சன்னோ ஜகந்த தனு சத்ருதாபிமுக்ஷாத் தத் யுக்தமேவ தவ ராகவம் ஜசஸ்ய துர்யஷு நைவகி விஷாதேயோ பசார என்று இந்த ஸ்லோகம் ஆழ்ந்து போகின்றது. இந்த ஸ்லோகத்தின்படிக்கு சரணாகதனாக இருந்த சுக்கிரீவனுக்காக வாலிபதம் நிகழ்த்தப்பட்டது. சரணாகதம் எடுத்துட்டா சுக்கிரீவன், ராமா நீ தான் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அக்னி வச்சு பிரதிஜை பண்ணி ரெண்டாயிட்டார் 2 பேரும். அவனையும் அரசக்கட்டில் அமர்த்துவதற்காக வாலிபதமாக நடத்தப்பட்டது என்று கொண்டாலும் அவனை நேருக்கு நேர் கொல்லாமல் நின்று வாலியை கொல்லாமல் மறைந்து நின்று வேட்டைக்காரன் மிருகங்களை எடுத்துக் கொள்வது போல வதைத்தது அதர்ம யுத்தம் என்றோ. வாலியை கொண்டதே தவறு. மேலும் ஒரு மிருகம் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும், வானரன், நீ அவனை வானரன் மனுஷன் கொல்லப்படாது, அதே நீதிக்கு தவறான வார்த்தை. மேலும் அதோட இன்னும் மட்டம் நீ மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கு இல்லையா, அது எப்படி தர்மசீலை என்ற பெயர் பெற்ற ராமனுக்கு களங்கம் ஏற்படாதா? இதைத்தான் கம்பன் சொல்கிறான். வெவ்விய பளிங்கர் போல் என்னை விலகியே நின்று வில்லால் எவ்வியதென்ன கம்பராமாயண வாலிவதை அந்த பாகத்தில் வரும். இந்த வேட்டைக்காரன் போல் என்னை மறைந்து நீ எவ்வாறு என்னை அடிக்கலாம்? இதுதான் வீரமா என்று வாலி கேட்டான். இவ்வாறு கொன்றது தவறாகாது. வாலி பலசாலி என்றாலும் அவன் இவ்வாறு கொன்றது தவறாகாது. வாலி பலசாலி என்றாலும் அவன் மிருகஜாதியே. பலம் பொருந்தி மிருகத்தை ஒரு அரசன் மறைந்து நின்று வேடுதல் வழக்கமே. ராமன் மறைந்து நின்று வாலி மேல் அம்பெய்து தவறாகாது. வாலி அக்னி சாட்சியாக ராவணனும் நட்பு கொண்டவன். மேலும் வாலியோ சுக்ரீவன் மனைவி அபகரித்து தான் சுக்ரீவன் தந்தை ஸ்தானம் என்பதை மறந்து
சுக்ரீவன் சண்டையை போட்டு அடிதடித்து கொண்டுட்டு பெரிய தோஷம் செஞ்சவனாக சுக்ரீவன்ட்டார் வாலி. இவ்வாறு தோஷம் இருந்தவனை ராவணன் என்று போய் நாளைவா என்று கூறியவன் தோஷம் இருந்தவனை வதைத்த தவறில்லை. ஏன்னா ராமன் தன் சகோதரர்களை உயிரை விட மேலாக நினைப்பார். இந்த வாலி வதம் ராவண வதத்திற்கு ஒரு ஒத்திகை பார்த்தது மாதிரியான். ராவணனை கட்டி போட்ட பலசாலியான வாலியை கொன்றதுன்னா அது ராவணன் சீக்கிரம் முடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். இது ரிஹர்சல் மாதிரி, ஒரு ஒத்திகை மாதிரி. இது அந்த அவ்வாறு வாலி ராவண வதத்திற்கு ஒரு ஒத்திகை பார்த்த மாதிரி என்று நினைக்கணுமா. எவ்வளோ அபராதம் செய்திருந்தாலும் ஒருத்தன் சரண் அடைந்து விட்டால் அவனை ரட்சிப்பது என்ற கொள்கை உடையவனாதலால் தன்னை சரணமடைந்த சுக்கிரீவனுக்காக ராமன் வாலியை வதம் செய்தார். வாலியை நேரே என்று கொள்ளலாமே, ஏன் அவ்வாறு கொள்ளலை? நேரில் போர் புரியும் பொழுது ராமனின் பராக்கிரமத்தை பார்த்துவிட்டு ஒரு சமயம் வாலி ராமனை ராமா உன்னோட வீரமும் சூப்பராக இருக்கு போனால் யாருமே நிற்க முடியாது. என்ன ராவணன் பிரக்ஞாசுவராக சொன்ன மாதிரி இல்லையா, சூரியன் அப்படி சொன்ன மாதிரி உன்னை விட சூரியன் உலகத்திலே கிடையாது, நான் உன்னை சரணமடைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்ட ஒரு சமயம் சொல்லிவிட்டான்னாக்க என்ன செய்யறது? ராமன் சுக்கிரீவனை சங்கல்பம் பண்ணி கொடுத்துருக்கான், அவன் ராஜ்ய அபிஷேகம் பண்ணுறேன், நீ தான் கிஷ்கிந்த அரசன், வாலி கிடையாதுன்ட்டான். அவ்வாறு ஒரு சமயம் வாலி சரணடைந்து விட்டான். ஆனால் அவனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்க வேண்டும். அதாவது இதுவாக இருப்பான் இல்லையா, வந்து அவன் சத்தியமானது இது பின்னம் வந்துடும் அவனுக்கு. அது எப்படி ராம சரணாக எப்பேற்பட்ட அபராதியாக இருந்தாலும் நான் ரட்சிப்பேன் என்ற வாக்குப்படி இவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டியிருக்கும் வாலிக்கு. மேலும் வாலி சிவனிடத்தில் வர வாங்கின்னு இருக்கான், என்னோட யார் சண்டை போட்டால் வளத்தில் பாதி எனக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. அதனால் அவ்வாறு போரிடும் பொழுது ராமன் நாராயண ஸ்வரூபம். ராமன் ஒரு சமயம் வாலியோட நேருக்கினே சண்டை போடுகின்றான் வைத்துக் கொள்ளலாமே. அப்போ என்னாகும்? வாலிபதுக்குப்படி ராமனோட பாதுகாப்பு வாலிக்கு போகாது. ஏன்னா ராமன் நாராயண ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால சிவனிடம் வாலி வாங்கிய வரமானது விழலுக்கிரைத்த நீர் போல் வீணாய் விடுமோ என்றுதான் ராமன் அவனுக்கு நேரே சென்று போரிடாமல் மறைந்து சென்று போரிட்டு கொன்றான் என்று இவ்வாறு காரியம் செய்தார் என்று கூறுவார்கள். அடுத்தது 22வது ஸ்லோகமானது மானுஷ்யகா சரிதாமாசரிதம் பிரவர்த்தோ தேவாதிகம் சரிதமங்க கிமங்கியகாஷி யத்சாகரே பத கபந்தித நாதசேதும் சைல பிளங்கமசமி சங்கீதம் சபணுந்தை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகமானது. அதாவது இந்த ஸ்லோகத்தில் வந்து ராமன் செய்த அதிமாஷம்னாக்க மனிதர்களால் செய்ய முடியாது, தெய்வங்களால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி ஆச்சரியப்படுகின்றார். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து மனுஷன் செய்யலாம், சில விஷயங்கள் மனுஷன் செய்ய முடியாது, மனுஷ சக்தி மீறி செய்யக்கூடியது தெய்வங்கள் தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட வந்து அதை பார்த்து கூட தன் ஆச்சரியப்படுறார். ஆத்மானம் மாஷம் மத்திய என்ற ராமன் தானே சொல்லிட்டு வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களே செய்வதாக அவதரிச்சுட்டு தேவர்களும் நெஞ்சால் நினைக்க முடியாதபடிக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைத்தது. அப்படி செய்த காரியத்தை என்ன காரியத்தை தான் அப்படி ராமன் செஞ்சுட்டான். தேவர்களால் செய்ய முடியாது, மனுஷர்களால் செய்ய முடியாது. அப்போ காட்டு ராமன் செஞ்சது என்ன காரியம்? அதாவது புறக்கிணத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணைகட்டி என்ற வாக்கியத்திற்கேற்ப தண்ணீரை கண்டால் வந்து பயந்து கிட்டக்கே வராத குரங்குகள்லாம்
தண்ணீரை பார்த்தா ஒடியே போயிடுமா. ஆறுகளோ குளங்களோ பார்த்தாக்க மரத்திலே உட்காந்து மறைச்சி கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கும். தண்ணீரை கண்டால் பயமாக குரங்குகளுக்கு. இந்த குறைக்கினத்தாலே குறைகடல் தண்ணி நெருக்கி அணை கட்டி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப தண்ணீரை கண்டால் பயப்படுற குரங்கையும் மரத்துக்கு கிளைக்கு கிளை தாவி தத்தி தாவிய கிளையில் அங்கும் இங்கும் ஒரு கிளையில் நிற்காமல் மாறி மாறி தெரியும் அந்த குரங்கு ஒரு சரக மிருகம் அப்படின்ற பெயர். குரங்குகளுக்கு சரக மிருகம்னு சொல்லுவாள். இப்பேற்பட்ட நிறையெல்லாம் குரங்கு மனுஷன் தான். மனசு குரங்கு போல் மனசு அலபாயுதுரா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு இடத்துல நிற்காதபடிக்கு. இப்பேற்பட்ட சஞ்சலமுடைய குரங்குகளை வைத்து கொண்டு அவை உருட்டி புரட்டின்ற கல்லை வந்து ஒரு ஒரு பெரிய கல்லை சின்ன குரங்கு தூக்கிற முயற்சி பண்ணணும். ஒரு பெரிய கல்லை 20 குரங்கு, ஒரு சின்ன கல்லை 20 குரங்கு தூக்கிட்டு வரும். இப்பேற்பட்ட மனசஞ்சலம் உள்ள குரங்குகளை வைத்து கொண்டு அவைகள் புரட்டி உருட்டி கொண்டு வந்த அணைகளை, சமுத்திரத்தில் அணையை கட்டினீர். இது மனுஷர்களால் முடியக்கூடிய காரியமாக குரங்கு வச்சுன்னு மண்ணை கட்டுறதுங்கிறது தேவர்களும் நம்ப முடியாதபடி காரியமாயிட்டு. அது இப்பாறு இந்த காரியத்தையும் ஏற்றுக்கொண்டீர். அதாவது முதலில் மனிதர்கள் செய்வது போல் நயந்து பயந்து சமுத்திரராஜனிடம் அணை கட்ட வேண்டி கெஞ்சி கூத்தாடினீங்க. கடல் தர்ப்பத்தில் உட்காந்துக்கிறாங்க, உட்காந்துக்கிறேன், சமுத்திரராஜா எனக்கு இடம் கொடு, நான் இலங்கைக்கு அணை கட்ட வேண்டும். நீங்கள் அப்பொழுது ஒரு மனித குணம் நிறையாக பாவித்திருந்தது. அந்த இடத்துல பரத்துவ குணமே கிடையாது. சமுதிரராஜ சரணாகதி பண்ணி பிரார்த்திச்சிங்க. அவனும் இவரை பரத்த சமாதிகளான சௌலபியத்தை அறியாமல் வெறும் சௌலபியத்தை மட்டுமே பார்த்து பரத்துவ குணத்தை அறியாமல் இவன் மனிதனாகவே எண்ணி ராமனை மிக குறைவாக மதிப்பிட்டு இவன் சரணாகதி அடைந்ததும் அலட்சியமாக வராமல் இருந்துட்டான். இதை பார்த்த பெருமாள் சீறி எழுந்து எல்லாரும் நடந்து போகும்படி கடல் நீர் முழுவதையும் வற்றி போகும்படி செய்கின்றேன். என்னுடைய அக்னி அஸ்திர பிரயோகம் செய்து இந்த கடலை நான் மற்ற செய்கின்றேன். லக்ஷ்மணா, என் அஸ்திரத்தை கொண்டு வா என்று லக்ஷ்மணன் அஸ்திரத்தை கொண்டு வரும் பொழுது உடனே நடுங்கி வருணதேவன் நடுங்கி ஒடுங்கி ஓடி வந்து பெருமாளை சரணடைந்து கடல் அடிவத்தில் உள்ள தன்மேல் அணை கட்டுவதற்கு உடன்பட்டு கொண்டு அணைகள் கட்டுவதற்கு உபயோகம் செய்தான். ஏன் முதல்ல மனுஷனை கெஞ்சின போய் அவனை அணை கட்டிக்கிறேன் இறங்கொடுன்ட்டு அவன் சௌலபியத்தை பார்த்தவன் வீரத்தை பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்டவனே இவட பரத்துவம் தெரியாது மனுஷன். ராமன் ஒரு மனிதன், இவனுக்கு நான் ஏன் அப்போ எவ்வளோ இது பண்ணணும், நான் பாட்டில் படுத்துட்டுருக்கேன், அம்மா சத்தம் கொண்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நீ உட்காந்துட்டு இருந்த வாயா அக்னியாஸ்திரத்தை கொண்டு அவன் ரத்த செஞ்சுடுறேன் அப்படின்னு சொன்னானே அவன். அப்போ தானே பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். அப்போ அக்னியாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறேன் கொண்டு வா சொல்லச்சே ஒன்று வந்து பரத்துவம் வெளிப்பட்டது அங்கே. என்ன இதில் மனிதத்தன்மை புகழத்தாவ இந்த பாசுரத்தில் வந்து ராமனோட மனுஷத்தன்மையை விட பரத்துவத்தில் ஈடுபட்டு புகழ்ந்து பாடுறார். அதாவது பரத்துவத்தில் ஈடுபாடு பேசணும். மனுஷத்தன்மையை விட்டு மட்டுமேயாயிருந்த இந்த அவதார நோக்கத்தை உண்மை சபாவான பரத்த செயல்கள் வென்றுவிடும் என்று தெரிகிறது அப்படின்ட்டு சொன்னார். அடுத்தது 24ஆவது சுலோகம் வந்து அதை சொல்கிறார். அப்திம்ன தேதிருதன ஜிகேதன ராட்சசேந்தனம் நைவாச ஜஞ்சத யதாச பலாபலந்தம் நிசம்சய சபதஸ்ய பதே பியஷிஜ தஸ்யானதம் கதமிதம் ஹி பீஷணஞ்சா என்று பாசுரம் ஸ்லோகமான போகின்றது. இதுக்கு யாக்கான என்னன்னாக்க இந்த அர்த்தம் என்னன்னாக்க ராமபிரானே இன்னும் கடலே கிடைக்கல, ராவணனை ஜெயிக்கலை, சண்டையோ போடலை,
ராவணர் பலம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஒரு பலம் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் அறிந்து அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் உண்டு. அப்போ சண்டை போடணுமா எல்லாரையும். கடலை கடக்கலை, ராவணனை பார்க்கவே இல்லை, ஜெயிக்கவே இல்லை. அந்த ராவண பலத்தை விசாரித்து அறியல் எப்படிப்பட்ட பலம் அப்படின்ட்டு கடலை கடக்க வேண்டிய காரியமும் ராவணனை ஜெயிக்க வேண்டிய காரியமும் இன்னும் அப்படியே இருக்குது. ஆஸ் இட் இஸ். இன்னும் பிள்ளையார் இது கூட போடலை, ஒன்றும் எடுத்து ஒரு அடி கூட நீ வைக்கலை. அதற்கு முன்னாடி விபீஷணனுக்கு கடற்கரையில் லங்காதிபதியாக ராஜ்யாபிஷேகம் நீ எந்த தைரியத்தில் செஞ்ச? நீ ராவணனை பற்றி உனக்கு தெரியாது, பலம் இல்லைன்னு தெரியாது, கடலையும் கிடக்கலை, இது சண்டையே ஆரம்பிக்கலை. இப்போ தான் டெண்டு கட்டுன்னு இருக்கீங்க கடலுக்கு சேது கட்டுறதுக்கு. இப்போ அப்படி இருக்கச்ச விபீஷணா உன்னை நான் லங்காதிபதியாக அபிஷேகம் செய்கின்றேன் என்று கடற்கரை எந்த தைரியத்தில் வச்சுக்கிட்டு விபீஷணனுக்கு நீ ராஜ்யாபிஷேகம் செஞ்ச? எப்படி முன்னே செஞ்ச? சத்தியகாமத்துவத்தையும் சத்திய சங்கல்பத்துவத்தையும் சங்கல்பமாக கொண்டாலும் நாம் நினைத்தபடியே 10க்கும் 10, அதாவது 100%, 10க்கும் 10 செய்து முடிக்கக்கூடிய வலிமையுடையோம் என்று பரத்வாபிமானம் கொண்டு அல்லவா இந்த தேவரையும் செய்ய முடிஞ்சது. நம்ம ஏன் முடியாது? 10க்கும் 10 100% நான் கண்டிப்பாக நான் செய்வேன். அந்த பரத்துவம் வெளியிட விபீஷணனுக்கு ராவணனை பார்க்காமல் சண்டையிடாமல் கடலை கிடையாமல் கண்டிப்பாக உனக்கு ராஜ்யாபிஷேகம் உண்டு, நீ தான் விபீஷணா, நீ தான் லங்கா பரத்துவ வெளியில் செஞ்சார். இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகமானது அது. 28வது ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் எப்படின்னாக்க, யத்தாத்ர சாக சமரிம் ரகுவீர வீஷ்ய விஸ்ரம்யாதாமிதி உமோச்சித முக்தமாதவ் கோயம் குண கதர கோடிகத கியான்வா கஷ்யத் சுதய பதமோ பத கஷ்ய பூமி. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, ராமபிரானே போர்க்களத்தில் சகல ஆயுதங்கள் இழந்து நிலை கலங்கி நிராயுத பாணியாக நின்ற ராவணனை பார்த்து, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, ரொம்ப களைச்சி போயிட்ட, சண்டை போட்டு, டேக் ரெஸ்ட், யூ கம் டுமாரோ, ஆல் அதை எடுத்துட்டு வெப்பன்ஸ் விடுவா சொல்லி அனுப்புறியே நீ, எல்லாம் இழந்து இப்பொழுது போய் கொல்வது எனக்கு ரொம்ப இருக்கின்றாய், நான் உன்னை இப்பொழுது நான் கொல்ல முடிந்தால் உன்னை ஒரே நிமிஷத்தில் கொண்டு விடுவேன். நீ ஏன் இவ்வாறு ஏன் அவனை அனுப்பி வச்சுட்டு கையில் ஒரு கிடைச்ச மிருகத்தை கையில் கிடைச்சத்தனை விட்டுட்டு அவனை போக விட்டுருக்கிய? அந்த உன்னோட குணம் இருக்கு இல்லையா, அவனை போயிட்டு நாளைக்கு வா, உடம்பு சரியில்லை, உடம்பு தேய்த்து புண்ணுக்கெல்லாம் காயத்துக்கெல்லாம் போடணும்னு சொல்லி அனுப்புறிய. இந்த குணத்தை நான் எந்த குணத்தோடு நான் சேர்த்துப்பேன்? போர்க்களத்தில் நிற்கும் பயலை இப்படி யாராவது போக விடுவாளோ? சௌசீல்யம் சௌஹார்தம் என்று சில குணங்களுக்கு பெயரிட்டிருப்பது போல இந்த குணத்திற்கு எந்த பெயரை நாம் இடுவது? அது என்ன பெயர் நீயே சொல்லு அப்படிங்கிறாராம் புறத்தாழ். என்ன அருமையான சுலகம் பார்த்தேன். அதெல்லாம் இவ்வாறு இந்த ஸ்லோகமானது ஆழ்வானை பற்றி சொல்லிக்கொண்டு போகின்றாலும் நாம் நிறையா சொல்லிட்டு போகலாம். இன்னும் பெரிய பெரிய வியாக்கியானம் நிறையா இருப்பதனாலும் இவ்வாறு இன்றுடன் அனுபவித்த சில பாசுரங்களை அனுபவிக்கலாம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரொம்ப அருமையான பாசுரங்கள். இதை அதிமானுஷத்தை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். இத்துடன் ஒரு சில பாசுரங்களை அதிமானுஷத்தை நாம் அனுபவித்தோம். இன்னும் நேரம் கிடைக்கும் பொழுது 61 சாஸ்திரங்களுக்கு உண்டான அர்த்தங்களையும் வியாக்கியானங்களையும் நாம் அனுபவிக்கலாம். அதற்கு பெருமாளின் கிருபா கடாட்சம் வேண்டும்.
உங்களுடைய ஆசீர்வாதம் பகவத்பாத ஆசீர்வாதம் வேண்டும். இன்று இத்துடன் இந்த பாசுரமானது முடிவு பெற்றவுடன் காலட்சேபம். இன்றை ஏதாவது பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அருளி செய்த பாசுரப்படி ராமாயணத்தில் அனுசந்தானம் செய்துவிட்டு இன்று முடித்துக் கொள்ளலாம். திருமடந்தை பாலகாண்டம். திருமடந்தை மண்மடந்தை இருபாலம் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் அந்தமில் வேறின்பத்தடியோடு ஏழு தனிக்கோசல்ல வீத்திறக்கம் அயர்வமர்கள் அதிபதியான அணியார் விழுசூர் அரங்கநகரப்பன் அலநீர் அடர்ந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணையன் துளங்கம் நல்ல அமரர் துயர் தீர வல்லரக்கு இலங்கை வாழ்வெடுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தியன் மணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் கௌசலேதன் குலமதலையாய் ஜெயதந்தன் மகனாய் தோன்னி குணந்துயர் கொண்டலாய் சிறுகுண்டலாய் மந்தனங்கள் மறைமனன் வெள்ளி காத்து வந்தெடுத்த தாடையதன் உரத்தை கீறி வல்லரக்க இரண்டு கல்லை பெண்ணாக்கி காராட் தென்சலை இருத்து மயிலே மனம் இருந்து 21 அரசுகளை கட்ட மழுவால் சிலை வாங்கி வெண்ணி கொண்டு அவன் தவத்தை முற்றம் செற்று அம்மன் மணிமாடம் அயோத்தியை இது. அடுத்து ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம். அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கவன் கூண் சொல் கொண்ட குடிகீசிவரம் வேண்ட அக்கடிய சொல் கேட்டு மலங்கியமா மனத்தனா மன்னவனும் மாறாதொழிய குலக்குமரா காடுரை எப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது இன்றெடுத்த தாயாரையும் ராஜ்யமும் வாங்கொழிந்து மைவாய் களிர்வழிந்து மாவொழிந்து தேர்வொழிந்து கலன் அணியாதே காமரில் விடலொடுத்து அங்கங்கள் அழகு மாறி ஆனவரி பின்னோக்க வைதேவியின் முனையா இளங்கோவும் வாழும் இல்லம் கொண்டு பின் சொல்ல கலையும் கரிமாவும் திரியம் கானம் கடந்து போய் 10 விடகம் கிடத்த கங்கை தன்னை கடந்து மனம் போய்வுக்கு காயோடு நீடு கனியுண்டு என் காண மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு என்ன சித்திர கூட திருப்ப தயதந்தன் நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க இன்பத்தாய் ஏசி யானும் வானமே மிக விரும்பி போகின்றேன் என்று வளம் வானேற தினமனும் பொழுசால சித்திரகூடத்து ஆனை பருவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரம் வசிட்டரும் பரத நம்பி பணிய தம்பிக்கு மறுபடியான் மனைய வைத்து கோலை துங்க கரியும் பரியும் ராச்சியமும் எங்கும் பரதற்கள் விடை கொடுத்து திருவடை திசைக்கிரமம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகந்து. அடுத்த ஆரண்ய காண்டம். மறைமுனுவர் கஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனைக்கு விற்குணிந்து பண்டமிழ் மாமணி கொடுத்த வருவில் வாங்கி புலந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவான பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாழால் ஈராவிடத்து கருண தூடனந்தன் உயிரை வாங்கி அவன் கதறி தலையில் கங்கை வைத்து வலையிலங்கை ஓடிப்புக கொடுமையில் கடிவசை அரக்கன் அலைமலிவேர் கண்ணனானை அகழ்ப்பான் ஓருருவாய் மானை அழைத்து சிற்றையிட்டு முட்டில் மூங்கல் முட்டு தண்டத்தனாய் வஞ்சித்து இலகுரும்பல் தனியிறப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் பிடிக்கு நஞ்சாக கொடுபோய் கொம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்று அலுமலுமே கண்ணானை அகன்று தளர்வெய்து சடாவை வைகுந்தத்து ஏத்து கங்குலம் பகலும் கண்டுயில் என்று கானகம்படி உலாவி கனிவந்தால் கவந்தனை மடித்து சவரி தந்த கனிவந்து கிஷ்கிந்தா காண்டம் எடுத்தது. மனமொரு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமணம் ஏழெய்து உருத்தெழுவாலிமாரில் ஒரு கணை உருவோட்டு கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதுமுடி அசளித்து வானரக் கூடன் இருந்து வைதகித்தனை ஏட பிடித்து திசை அருமந்திருத்த திரள் விளங்கு மாறுதியும் வாயும் தூதரித்தல் செப்ப. சுந்தரகாண்டம். சீராரும் அனுமன் மாக்கடலை கடைந்தேறி மும்மது இலங்கை கடியாவில் வாரார் மலைமடவாள் வைதேவி தன்னை கண்டு நிர்ணயின் விண்ணப்பம் கேட்டலாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் செல்லியும் போது நிறுத்தல் மல்லிகை மாமாலை உண்டங்கார்த்தம்
கலங்கியமா மனத்தினால கையேசிவனம் வேண்ட மலக்கியமா மனத்தினால் மன்னவனும் மாறாழிய குடக்குமரா காடுடைய போய் விடை கொடுப்ப இலக்குமன நன்னோடைய ஏகியதும் கங்கதினில் கூடிந்த வேல்வலன் கோனோடு சீரணிந்த தோழமை கொண்டதும் சித்திரக்கூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் திருகாக்கிய மலதீண்டு மூவகம் திருந்தோடி வித்தனே ராமாவோ விண்ணப்பம் என்ன அத்தனைமே அதன் என்னை அறுத்ததுவும் பொன்னத்து மானன்று புகுந்து விளையாட இன்னன்பின் வழி நின்று சிலைபிடித்தம்பிரான் ஏக பின்னே எங்கு இலக்குமணன் விழுந்ததுவும் அயோத்தியர் கூணெடுத்த அடையாளம் ஈதவங்கை மோதிரமே என்று அடையாளம் திறந்துரைக்க மலர்கொழா சீதையும் வில்லிருத்தான் மோதிரங்கண்டு அன்மன் அடையாளம் வைக்கொன்று உச்சிமேல் வைத்துகக்க திரள் விளங்கும் ஆர்ந்து விளங்கியர்கோன் மாக்கடிவாவை இழுத்து காதல் மக்களும் சுற்றமம் கொன்று கடி இலங்கை மலங்கரித்து அரக்கர்கோன் சினமழித்து மீண்டு அன்பினா அயோத்தியர்கோன் தளிர் புரியும் அடியினை பணிய யுத்தகாண்டம் காண எங்கும் குரங்கம் அசுவம் படையா கொடியோ நிலங்கிய புகழற்று அலையா கடற்கரை வைத்திருந்து சிலை வீடற்கு நல்லானாய் இருநீர் இலங்கை அவளி சரண்பொக்கு குறைகளில் அடனம்பாய் விறகச் செய்து கொல்லை விலங்கு மணி செய்ய அலையாய் அணைகட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடியாக சிலமலி சஞ்சனங்கள் செலவைத்து கும்மணம் பட இந்திரஜித்தழிய கும்பகர்ணன் பட கங்கராயும் அரக்கராய் மாட அரக்கர் கூந்தல் போல குழுமணி தூரமாட கூத்த போல குழுமணி தூரமாட இலங்கை மன்னன் முடிவருவதும் தோளிருவதும் போய் உதற சில வளர்த்த சரமரை பொழிந்து கரம் துணிந்து வெற்றி கொண்ட எதிர்களத்து கடிக்குமல் நான்குணம் கண்மூன்றத்தானும் என்ன 11 ஈரவர் ஓரிருவர் மற்றுமுள்ள வானவர்கள் மலை பொழிந்து மலர் மழை பொழிந்து மணிமுடி மனிதர் அடியினை வணங்க ஓலத் திருமாவளோடு சொல்ல வீடனன் வரைக்கோனிடம் இளங்கமணி நெடுந்தேறி சீரணிந்த குமனோடு கூடி அங்கனில் மிடுமடில் உடையசோ அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கலவாடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆர்வம் கொழியும் முதலாம் மீது பல்லணிந்து பரதனம் தம்பி சத்துரக்குணனும் இலக்குவனம் இரவு நண்பகலும் ஆட்செய்ய படுவனை இல்லா சங்க முன்கை நங்கை கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து 7 நனிக்கோ சொல்ல வாழ்வு தள்ளினார். பிரியவாச்சான் பிள்ளை அருள் செய்த திவ்ய பிரபந்த பாசற்படி ராமாயணம் சம்பூர்ணம். இத்துடன் ஸ்ரீராம மகோத்சவத்தின் ராமச்சரிதம் அறிந்தவரையில் கூறினேன். பிறகு இதை குற்றங்குறைகள் இருந்தால் அனைவரும் க்ஷமித்தருள பிரார்த்திக்கின்றேன். வாழ்வார் பெருமான திருவடியிலே சரணம். ஆச்சாரிய திருவடியிலே சரணம். அடியேன் காரப்பங்காடு ரங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.